தோனியின் கடைசி ஐபிஎல் போட்டி. மைதானத்தை மஞ்சளால் நிரப்புங்கள். முன்னாள் வீரர் கைப் வேண்டுகோள். 2025 ஐபிஎல் தொடர்ல இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி நடக்க இருக்கு. இதுவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த வருஷத்தோட கடைசி லீக் போட்டி. இந்த நிலையில தோனி இந்த போட்டியோட ஐபிஎல் தொடர்ல இருந்து ஓய்வு பெறறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. முன்னாள் வீரர் முகமது கைஃப் இதுதான் தோனியோட கடைசி போட்டி. அவர் மைதானத்துக்கு வர்றப்போ மஞ்சள் நிற உடைய அணிஞ்சு அவருக்கு அன்பு செலுத்துங்க அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. முகமது கைஃப் இது பத்தி என்ன சொன்னாரு அப்படின்னா, ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டிய பண்டிகை மாதிரி கொண்டாடணும். தோனி ஒரு கேப்டனாவும் வீரராவும் கடைசியா ஆடுகளத்துக்கு வர இருக்காரு. மைதானத்தை மஞ்சள் நிறத்துல நிரப்பி அவருக்கு அன்பு செலுத்துங்க. அவரு தன்னோட கடைசி போட்டிய ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா தோனி, தோனி அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். 8 மாசங்கள் கிரிக்கெட் விளையாடாம இருந்துட்டு 3 மாசங்கள் கிரிக்கெட் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். இத தோனி இந்த வருஷம் புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு முகமது கைஃப் சொல்லியிருக்காரு. 2025 ஐபிஎல் தொடரோட ஆரம்பத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா ருதுராஜ் கெய்க்வாட் செயல்பட்டாரு. 5 போட்டிகளுக்கு பின்னாடி அவரு காயம் காரணமா ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகினாரு. அதுக்கு பின்னாடி தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா செயல்பட்டு வராரு. இப்போ 43 வயசான நிலையில தோனி ஐபிஎல் தொடர்ல விளையாடுறாரு. அடுத்த வருஷம் 44 வயசுல அவரால் ஐபிஎல் தொடர்ல விளையாட முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த வருஷம் தோனியோட பேட்டிங் அத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அது மட்டும் இல்லாம அவரோட கேப்டன்சிலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கல. சிஎஸ்கே அணி முதல் பாதி போட்டிகளுக்கு பின்னாடி அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடருக்கான அணியை கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில தோனி மறுபடியும் 2026 ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாரா? அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சாதகமா இல்லனா பாதகமா? இந்த விவாதங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில தான் முகமது கைஃப் அவர் ஓய்வு பெற இருக்கிறதா சொல்லியிருக்காரு.